நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே கிஃப்டிங் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் யூனிக்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிஃப்டிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோட எண்டில் சில கிஃப்டிங் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிஃப்டாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு டேபிள் டாப் டெக்கார் தான். பட் நான் இதை ஏன் சூஸ் பண்ணேன்னா, இதில் இருக்கிற லைன்ஸ், இந்த கோட்ஸ் ரொம்பவே ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்ட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி கிஃப்ட் எதுக்காக பிளான் பண்ணுவேன்னா, இதை நம்ம கண்ணில் ஒரு டெக்கராக படும்போது அவங்க நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது மெமரியில் வந்துகிட்டே இருக்கும் இந்த கிஃப்ட் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போகிற கிஃப்ட் ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்செட் தான். யூஸ்வலாகவே மென் அதிகமான நேரம் ஃபோனில் தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். ஏன் ஒயர்லெஸ் பிக் பண்ணியிருக்கேன்னா, அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹேண்டியாகவும் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒயர்லெஸ் வேண்டாம், வயர்டு ஹெட்ஃபோனே நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விஷ் தான். ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹெட்செட் ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு யூனிக்கான கிஃப்ட் தான். இது 365 days லவ் கோட்ஸ். இதுவும் ஒரு டெக்கார் ஐட்டம் தான். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் 365 daysக்கும் ஒரு லவ் கோட் அழகாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே கிளியராக தெரியும். இதில் நம்ம ஃப்ரம் டூ எழுதிக்கலாம், யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு எழுதிட்டு, ப்ளஸ் டெய்லியும் நம்ம இதில் கோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி டேட்ஸோட ஒரு கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் இயர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் டேட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இது லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டமாக இருக்கும். இதில் இருக்கிற கோட்ஸுமே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். நிறைய நாள் இந்த கோட்ஸ் நம்மளோட லைஃபோட ரிலேட் பண்ணுற மாதிரியாகவும் இருக்குது. பார்க்கவும் இது ஒரு அழகான டெக்காராக இருக்கும் வீட்டில். ஸோ அதனால் இதை நான் ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வந்தேன். இது ஒரு நல்ல கிஃப்டிங் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிஃப்ட் பார்க்க போகிறோன்னா, பர்ஃப்யூம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃப்யூம் ஒரு பர்சனலைஸ்டு கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அவங்களுக்காக சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ஒரு பர்ஃப்யூமை தேடி அவங்களுக்கு அதை கிஃப்ட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்லா ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி யாராச்சும் பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இந்த டேவிட் ஆஃப் பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் இதை கிஃப்டாக பண்ணுவேன். அவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ரேக்ரன்ஸ். பட் இந்த பர்ஃப்யூம் தானே இல்லை, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எது ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூமோ அது கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நைட் லேம்ப் தான். இதை நான் ஏன் இந்த செஷனில் கொண்டு வந்தேன்னா, இதை நான் கிஃப்ட் பண்ணும் போதே எனக்கு தெரியவே தெரியாது இது நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டில் இந்த நைட் லேம்ப்பும் ஒன்று. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இதை நான் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ அதனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த நைட் லேம்ப் யூஸ்வலாக இல்லாமல் இதில் ஒரு கோட்ஸ் எழுதி அதில் ஐ லவ் யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நைட் லேம்ப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆர் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிற கிஃப்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். என்கிட்ட இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்குது, அதனால நான் இதை ஷோ பண்ணுறேன். பட் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். வாட்ச் வந்து யூஸ்வலாக எல்லாருமே கிஃப்ட் பண்ணுற ஒரு ஐட்டம் தான். பட் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து இப்போது இருக்கிற மென்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து வாக்கிங் ட்ராக் பண்ணும், ப்ளூடூத் கனெக்ஷனோடு அதில் நம்ம பேசிக்கலாம் ஃபோன். ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யூஸ்வல் வாட்சாக இல்லாமல் ஜீன் டீஸ் எல்லாம் போடும்போது இதை நம்ம வந்து அழகாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கிஃப்ட் வந்து இந்த ஆன்லைனில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த மணி பேங்க் தான். மணி பேங்க்குன்றது நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் மணி பேங்க்லேயே வந்து 1 lakh வரைக்கும் சேவ் பண்ணலான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் இதை வந்து கிஃப்டிங் ஆப்ஷனில் கொண்டு வந்தேன். மென்ஸ் யூஸ்வலாக எப்போதுமே வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது அவங்க சேவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதனால தான் நான் இதை வந்து ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து கஸ்டமைஸ்டு மணி பேங்க். இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ கூட போட்டு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு டாஸ்க் மாதிரி கூட பிளான் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். எப்படின்னா 1 lakh நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த ட்ரிப் போகலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்ட்டு. இது வந்து யூஸ்வலாக நம்ம வந்து யாருக்கு வந்து கிஃப்டாக பண்ணலான்னா, டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து லாக் பண்ணியிருக்கும். இதுக்கு வந்து தனியாக ஒரு கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கீஸ் போட்டால் தான் இது வந்து ஓப்பன் பண்ணி இது என்ன இருக்குன்னே படிக்க முடியும். அதனால தான் இது பேர் வந்து சீக்ரெட் கீப்பர். ஸோ இது வந்து ஒரு நல்ல கிஃப்டிங் ஆப்ஷனாக இருக்குன்றதுனால நான் இது வந்து இந்த கிஃப்டிங் செஷனில் கொண்டு வந்தேன். இது வந்து பார்க்கவும் ரொம்ப க்யூட்டான ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கீப்பர் வந்து எல்லார்கிட்டேயுமே இருக்கணும்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லார்கிட்டேயுமே வந்து நம்ம ஃப்ரீயாக பேசிட முடியாது. ஆனால் நம்மளோட மெமரிஸ், நம்மளோட நல்ல விஷயம் அதெல்லாத்தையும் நம்ம வந்து இதில் நோட்ஸாக எடுத்து வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு வேறு எந்த டவுட்னாலும் எனக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து டைரியில் மெமரிஸ், நோட்ஸ் அதெல்லாம் எடுக்கிற பழக்கம் இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னா, இது வந்து யூஸ்வலாக எல்லாருமே கொடுக்குற கிஃப்ட் தான். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு கஸ்டமைஸ்டு வாலெட் தான். வாலெட் வந்து உங்களுக்கே தெரியும், மென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ப்ளஸ் மென்னுக்கு ஆக்சசரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த வாலெட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வாலெட்டை வந்து கிஃப்டிங் ஆப்ஷனில் கொண்டு வரலான்னு எனக்கு தோணுச்சு. யூஸ்வலான வாலெட்டாக இல்லாமல் இது வந்து பர்சனலைஸ்டு வாலெட்டாக அவங்களோட நேம் இதில் ஆட் பண்ணி, இல்லைனா நம்ம வந்து நிக் நேம்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் வச்சுருந்தோன்னா கூட அதை இதில் ஆட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ப்ளஸ் வாலெட்டும் அவங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால இதை நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உட்டன் செஸ் போர்ட் தான். ஆன்லைனில் எப்போ வந்து இந்த செஸ்ஸிங் கேம் வந்துச்சோ அப்போதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த மென்ஸ் எப்போவுமே செஸ் விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த உட்டன் செஸ் போர்ட் வந்து நான் ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து கிஃப்டிங் ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வரலான்னு எனக்கு தோணுச்சு.
இதோட காயின்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே வந்து செஸ் விளையாடலாம் போல் தோன்ற மாதிரி இந்த செஸ் போர்டு இருந்துச்சு. நீங்கள் யாராவது வந்து செஸ் போர்டு வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக நான் சொல்வேன். ப்ளஸ் உங்களோட ஹஸ்பண்ட் எப்போதுமே வந்து ஆன்லைன் செஸ்ஸிங் கேம் விளையாடிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து கிஃப்டாக பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை வந்து கிஃப்டிங் ஆப்ஷனில் கொண்டு வந்தேன். இதோட காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலும் ரொம்பவே யூனிக்காக அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் இதில் வந்து அவங்க இந்த காயினுக்கு கீழே மேக்னெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்ட் தான். ஸோ தட் காயின்ஸ் எல்லாமே நம்ம விளையாடும் போது ஸ்டடியாக அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம விளையாட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யாரெல்லாம் செஸ் பிளேயர்ஸ் அண்ட் செஸ் பிளேயராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஸ் போர்டு யாராச்சும் கிஃப்ட் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஹாப்பி ஆவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ், இதுதான் என்னோடய கிஃப்டிங் சஜஷன். இது வந்து ஒரு ரேண்டமான கிஃப்டிங் சஜஷன்ஸ் தான். ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த எல்லா பொருளுமே வந்து ஒரு ரேண்டமான திங்ஸ் தான். யூஸ்வலாகவே மென்னுக்கு கிஃப்ட் யோசிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் இந்த ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிஃப்டிங் ஐடியாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சில கிஃப்டிங் டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1 வந்து இப்போ நம்ம வந்து சில பர்த்டேஸ்க்கெலாம் ஒரு 4-5 கிஃப்ட் சேர்த்து பிளான் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி கிஃப்ட் பண்ணலான்னா ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. இப்போ நம்ம வந்து என்ன கிஃப்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ளூவை நம்ம வீட்டிலே வந்து வச்சுட்டு அவங்கள தேட வைக்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணால் அது நல்லா ஃபன்னாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து போடுறேன். ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன திங்காகட்டும் பெரிய திங்காகட்டும் எது வாங்கினீங்கனாலும் அதை நீங்கள் வந்து கிஃப்டாக தர போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து wrap பண்ணி தான் கிஃப்ட் பண்ணணும். கிஃப்ட் ஷுட் பி wrappedன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது வந்து ஒரு மெமரபிளான கிஃப்டாக இருக்கும். டிப் நம்பர் 3 என்னென்னா, தீம் பேஸ்டு பர்த்டே செலிப்ரேஷன். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து செஸ் போர்டு வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த தீம்லேயே வந்து பர்த்டே செலிப்ரேஷனும் வந்து பிளான் பண்ணலாம். அப்படின்னா செஸ் தீம்லேயே வந்து கேக், செஸ் போர்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து டெக்கரேஷன். இப்போ நான் வந்து ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். அதோட ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் கேக் நானே பேக் பண்ணி போட்டிருந்தேன். அதோட வீடியோ இருக்கும். ப்ளஸ் ஷார்ட்ஸில் வந்து நான் எப்படி அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக அதை பார்த்துக்கலாம். நாட் ஒன்லி செஸ் இல்லாமல் வேறு எதுனாலும் நீங்கள் வந்து தீம் பேஸ்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். டிப் நம்பர் 4 வந்து வாட் டு கிஃப்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ். அட போங்கப்பா, நான் வந்து எல்லா கிஃப்ட்டுமே கொடுத்துட்டேன், எனக்கு வந்து கிஃப்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஹேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். என்ன ஹேக்னால், உங்கள் பார்ட்னரோட ஃபோன் எடுத்து அதில் இருக்கிற ஆன்லைன் ஆப்ஸில் போய்ட்டு கார்ட்டில் அவங்க வந்து என்ன ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் ஆப்பில் நீங்கள் வந்து அவங்களோட ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்டாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை அவங்க வாங்காமல் விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து எது பெஸ்ட்டோ அது வந்து நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வைஃப் கிஃப்டிங் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இல்லை இதுக்கே பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா, ஒரு சாங் தீம்லேயே பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி வந்து பிளான் பண்ணலான்றது தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா
சாங் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாகவே அதை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.